Hello friends and students, welcome to AlphaBetaCode channel. Subscribe, like, comment. இந்த வீடியோவில் 12th Computer Science Structure Query Language Chapter 12 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Introduction to SQL. SQL என்ன அப்படின்னா Structured Query Language, SQL அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறக்கும் மேனிப்புலேட் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு நாம் எழுதுகிற லாங்குவேஜ் என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது காமனாக யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாபேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற யூசர், அதாவது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுற ஒரு யூசர் இல்லை டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுற யூசர் என்னென்ன பண்ண முடியும்னா க்ரியேட் பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும், ஆல்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் அமங் டேட்டாபேஸ். ஸோ ஒன் ஆர் மோர் டேட்டாபேஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், அதுக்குள்ளே எவ்வளோ டேபிள்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதுங்களுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா RDBMSலேருந்து நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த SQL நம்ம யூஸ் பண்ணுறோம். டெவலப்மெண்ட் அண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் SQL. In early 1970s, SQL was developed at IBM Research Center. அது எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா SQL என்ன சொன்னாங்க, SQL அப்படின்னு சொன்னாங்க. இது லேட்டர் சேஞ்ச் டு SQL. 1986 ANSI, அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டாக இருக்கிற கோடு வந்து டிஃபைன் பண்ணுறதுல பப்ளிஷ் பண்ணாங்க SQL ஸ்டாண்டர்ட்ஸை. 1992 அப்டேட் பண்ணாங்க. 2008 லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க, தட் இஸ் SQL 2008 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒவ்வொரு வேர்ஷனாக வந்து அப்டேட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் SQL வந்து வேர்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா மொபைல் அண்ட் வெப் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் SQL யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. RDBMSனா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்படின்னு என்னென்னா ஒரு டேட்டாபேஸ் வந்து மோர் தேன் ஒன் டேட்டாபேஸ் ஒரு சர்வரில் இருக்கும்போது ஹவு வி ஆர் கோயிங் டு ரிலேட் த டேட்டாபேஸ். ஸோ இதில் பண்ணும்போது RDBMS பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2 and Microsoft Access, இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா RDBMS packages. So with the help of these packages you can store the data in a server டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அப்போது நம்ம SQL மூலியமாக தான் என்ன பண்ணுவோம், டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் என்ன சொல்லுவோம், RDBMS packages. ஸோ நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. ஸோ RDBMSஐ எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேட்டாபேஸ் அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேபிள். த கலெக்ஷன்ஸ் ஸ்டோர்ஸ் தி டேட்டா, ஸ்டோர் செட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் கேன் பி கொரீட்னா என்னென்னா ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஃபார் யூஸ் இன் அதர் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டை கலெக்ட் பண்ணி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா வி கேன் யூஸ் கொரி. So RDBMS support the development, administration and use of database platform. Platform அப்படிங்கிறது வெப் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை மொபைல் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கொரிலாம் என்னது SQL கொரி அப்படின்னு சொல்லுவோம். RDBMS is a type of database. RDBMSனா என்னது, இட்ஸ் a collection of relational database management system அப்படிங்கிறனால இது ஒரு DBMS தான். So with a row based table structure and then it consists content related data elements. ஸோ கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ரிலேட்டட் எலமெண்ட்டாக இருக்கும், தட் இஸ் காலம் வைஸ் ரிலேட்டடாக இருக்கும், ரோ வைஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் delete. இது ஷார்ட் என்ன சொல்லுவோம், CRUD. கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் delete ஆப்ரேஷன்ஸை இந்த RDBMSல பண்ணுவோம். அண்ட் தென் டேட்டா அப்படிங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டேபிள்ஸ். இது எப்படி சொல்லுவோம், டேபிள்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டேபிள்ஸில் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா என்ட்ரிஸ். ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம ஃபில் பண்ணும்போது அது ரோவாக மாறும். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நெக்ஸ்ட், வாட் ஆர் காலம்ஸ் அண்ட் ஃபீல்ட். ஸோ காலம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் மெயின்டைன் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எவ்ரி ரெக்கார்ட் இன் அ டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துட்டோம்னா அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், பிளேஸ், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா வெர்டிக்கல் என்டிட்டி. இந்த வெர்டிக்கல் என்டிட்டியில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டேட்டாவை ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபில் பண்ணுறதை நம்ம வெர்டிக்கலாக தான் ஃபில் பண்ணுவோம். தட் மீன்ஸ் தட் இட்ஸ் அ இண்டிவிஜுவல் காலம்ஸ்.
இப்போ அட்மிஷன் நம்பர்னு எடுத்துகிட்டா ஒரு காலம், ஸ்டூடெண்ட் நேம் ஒரு காலம், ஸ்டூடெண்ட் ஏஜ் ஒரு காலம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இட் கண்டைன்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் அசோசியேட்டட் வித் அ ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு இன் அ டேபிள். இப்போ அட்மிஷன் நம்பர்னு எடுத்துகிட்டா அந்த அட்மிஷன் நம்பர் மட்டும்தான் அங்கே ஃபில் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துகிட்டா ஸ்டூடெண்ட் நேம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம். இப்போ 10 ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஏஜ் அப்படின்னு எடுத்துகிட்டா அங்கே ஏஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், வெர்டிக்கல் என்டிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இந்த என்டிட்டியை வெர்டிக்கல் என்டிட்டியை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரெக்கார்டாக மாறும். அப்போ ரெக்கார்டு என்னது, இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் ரோஸ். ரோஸ் என்ன சொல்லுவோம், ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் ஆர் காலம்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் அ டேபிள். ஒரு டேபிள் இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹரிசாண்டல் என்டிட்டி. இட் ரெப்ரசன்ட்ஸ் த டீடைல் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இன் அ ஸ்டூடெண்ட் டேபிள். நெக்ஸ்ட் டாபிக் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDL, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் DML, எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினிஷன், ஆதரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே தான் நம்ம கமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணோன்னா இந்தந்த கேட்டகரியில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இட் டிஃபைன்ஸ் ரிலேஷன் ஸ்கீமா. ஸோ ரிலேஷன் ஸ்கீமா அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர், அதாவது டேபிளை கிரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டா பேஸில் டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டெலீட்டிங் ரிலேஷன்ஸ். ஸோ ஒன் ஆர் மோர் காலம் டெலீட் பண்ணலாம், இல்லாமல் இருந்தால் என்டையர் டேபிளையும் டெலீட் பண்ணலாம். கிரியேட்டிங் இண்டெக்ஸ் அண்ட் மாடிஃபையிங் ரிலேஷன் ஸ்கீமாஸ், அதாவது பிரைமரி கீ அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இருக்குது, யூனிக். இது எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இது மெயின்லி டீல்ஸ் வித் டேபிள். அண்ட் தென் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு DDL. இப்போ அதை மேனிப்புலேட் பண்ணுறது இன்சர்ட், டெலீட், மாடிஃபை. இது என்ன சொல்லுவோம்னா டிப்பிள்ஸ் இன் அ டேட்டா பேஸ். டிப்பிள்ஸ் அப்படிங்கிறது ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அந்த இன்சர்ட் பண்ணுற ரெக்கார்டை மேனிப்புலேட் பண்ணுறது இன்சர்ட், டெலீட், மாடிஃபை. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் வந்து DML. எம்பெடட் டேட்டா லாங்குவேஜ் என்ன பண்ணோன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமோட இதை இன்டகிரேட் பண்ண வைக்கும். தட் இஸ் SQL மூலிமா நம்ம ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கம்யூனிகேட் பண்ணுவோம். அது வியூ டெஃபினிஷன். ஸோ ஆத்தரைஸ் பண்ணுறது, டேபிளில் யாரெல்லாம் எதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ் பண்ணும்போது ரிலேஷன் அண்ட் வியூஸ் ஆஃப் டேபிள், எந்த டேபிளை யார் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதரைசேஷன் கொடுக்கும். வியூ டெஃபினிஷன் பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்கலாம். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது செக் பண்ணுறது, ஒரு ஃபார்மை வேலிடேட் பண்ணுறது, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேலிட் டேட்டாவா இல்லையா அப்படிங்கிறத சில சமயம் நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை எத்தனை பேர் வந்து யூசர் பார்த்தாலும் அதை கரெக்டாக டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு பர்டிகுலர் டேட்டாவை அப்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக சேவ் பண்ணுற உண்டானது தான் இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ SQL அண்ட் MySQLனா என்ன? SQL அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ், இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஆக்சஸிங் டேட்டா பேஸ். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி SQL அப்படிங்கிறது. இப்போ MySQL என்ன அப்படின்னா இட்ஸ் அ பேக்கேஜ். என்ன பேக்கேஜ்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, SQL சர்வர், Oracle, இன்ஃபர்மேக்ஸ், போஸ்ட்ரேஜ், இந்த மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு RDBMS சாஃப்ட்வேர் தான் என்னது MySQL. ஸோ இந்த MySQLக்கும் SQLக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா MySQL அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். அந்த லாங்குவேஜை நம்ம MySQL அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளேயும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். இந்த SQL சர்வர்லேயும் யூஸ் பண்ணுவோம், Oracle யூஸ் பண்ணுவோம், இன்ஃபர்மேக்ஸ், போர்ட்ரேஜ் எல்லாத்துலேயும் இந்த லாங்குவேஜை எழுதலாம். அதே மாதிரி தான் MySQL அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளேயும் SQLங்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ண முடியும். ஸோ தட் MySQL அப்படிங்கிறது இட்ஸ் அ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் WAMP. இந்த PHPயை நம்ம SQLோட இன்டர்கிரேட் பண்ணும்போது அப்பாச்சி பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகும், விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகும். அதனால் என்ன பண்ணுறோன்னா WAMP அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் இன்டர்னல் டெஸ்டிங்காகவும் அண்ட் ஆல்சோ லைவ் வெப்சைட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இந்த WAMP சர்வரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். அப்போ விண்டோஸ் இல்லாமல் நம்ம லினக்ஸோட யூஸ் பண்ணோன்னா அதை வந்து LAMP அப்படின்னு சொல்லுவோம். விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் PHP தான் நம்ம WAMP அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். டெஸ்க்டாப்பில் இருக்கிற WAMP சர்வர் அப்படிங்கிற ஐக்கானை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு WAMP சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட் பட்டனில் போய் கிளிக் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே ரீசெண்ட்லி ஆக்சஸ்டு இருக்கும்ல, அங்கே பார்த்தீங்கன்னா WAMP சர்வர் ஐக்கான் வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணாலும் நம்ம வந்து WAMP சர்வரை ரன் பண்ண வைக்கலாம் நம்ம விண்டோஸில். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம், ஆல் ப்ரோக்ராம்ஸுக்கு போவோம். ஆல் ப்ரோக்ராம்ஸ் போட்டு நம்ம இந்த WAMP32வை செலக்ட் பண்ணுவோம், ஃபோல்டரை செலக்ட் பண்ணுவோம்.
செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். அதில் WAMP 32 சர்வர் WAMP 32 கிளிக் பண்ணோடனே நம்ம டாஸ்க் பாரில் ரைட் சைடில் இந்த க்ரீன் கலரில் அப் ஆயிரும். தட் மீன்ஸ் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் இருந்தால் WAMP சர்வர் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் நம்ம WAMP சர்வரை ரன் பண்ண வைக்கலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த டாஸ்க் பாரில் இருக்கிறத நம்ம எப்படி WAMP சர்வரை கன்சோலுக்கு கொண்டு வருவோம்னு பார்ப்போம். இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் இருக்கிறத டச் பண்ணணும். தட் மீன்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் SQL அப்படின்னு இருக்கும். அந்த MySQL நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா ஒரு மெனு, பாப்அப் மெனு அங்கே ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே MySQL கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதுக்குள்ளே நம்ம SQL கன்சோல்னு இருக்கும். MySQL கன்சோல்னு இருக்கும். அந்த MySQL கன்சோலை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே ஒரு டயலாக் பாக்ஸில் யூசர் நேம் கேட்கும். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ரூட் அப்படிங்கிற யூசர் நேம் யூஸ் பண்ணுவோம். ROOT ரூட். அது கொடுத்துட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் ரூட் அப்படிங்கிறனால கொடுத்துட்டு, இல்லை நம்ம யூசர் நேம் இருந்தால் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக ரூட் கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு MySQL ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் MySQL ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்டில் தான் நம்ம SQL கொரீஸை வந்து கொடுத்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ எந்த டேட்டா பேஸையும் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது அந்த SQL ப்ராம்ப்டில் எப்படி நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ப்ராம்ப்டில் வந்து டைப் பண்ணோம். டு கிரியேட் அ டேட்டா பேஸ் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் STUD அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். அப்போ எப்படி கொடுக்கணும்? கிரியேட் டேட்டாபேஸ், அதெல்லாம் கீவேர்ட். இந்த நம்ம டேட்டாபேஸ் நேம் மட்டும் STDன்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிரும். இப்போ அந்த டேட்டாபேஸை நாம் நிறைய டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு சர்வரில் நிறைய டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது எந்த டேட்டாபேஸில் நாம் ஒர்க் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சின்டாக்ஸ் வந்து யூஸ் டேட்டாபேஸ் நேம். இப்போ நம்ம STUDன்னு க்ரியேட் பண்ணோம். அப்போ அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் STUD செமிகோலன் கொடுத்து என்டர் கொடுக்கணும். அப்போ என்டர் கொடுக்கும்போது இப்போ நம்ம WAMP சர்வர் நம்ம க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த டேட்டாபேஸ் STUDயில் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறதும் யூஸ் பண்ணுறதும் SQL ப்ராம்ப்டில் எழுதுவோம். SQL கமாண்ட்ஸ் வந்து 5 கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், DQL டேட்டா கொரி லாங்குவேஜ். இந்த 5 மெத்தட்ஸில் தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குற டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு விதமாக இங்கே ஃபாலோ அப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். It consists of SQL statement used to define the database structure or schema. இந்த ஸ்கீமா அப்படிங்கிறது டேபிள். ஸோ என்னென்ன காலம் இருக்கும், ஸோ எவ்வளோ காலம்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட் லெவல் DDL. டீல்ஸ் வித் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டேட்டாபேஸ் ஸ்கீமா. ஒரு டேட்டாபேஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், அதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஓவரால் வியூ கொடுக்கும். யூஸ்டு டு கிரியேட் ஆர் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறக்கும், அந்த டேபிள்ஸை கிரியேட் பண்ண டேபிள்ஸை மாடிஃபை பண்ணுறக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த DDL அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொவைட்ஸ் அ செட் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் டு ஆக்சஸ் மெத்தட், specify the storage structure and then combinedly used by the database system. எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், என்ன ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணுறோம். தட் மீன்ஸ் காலம்ஸ் எப்படி நம்ம ஒரு டேபிளில் யூஸ் பண்ணுறோம், அந்த காலம்க்கு என்ன டேட்டா டைப், என்ன ஸ்டோர் பண்ணணும், ஃபோன் நம்பர்னால் ஃபோன் நம்பர், நேம்னா நேம், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் DDL. And then should identify the type of data division such as data items, segments, records and database file. Second one என்னன்னா gives a unique name to each data, that is item name, record type, field type and database. அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோன்னா அதில் காலம் வந்து யூனிக் நேமில் இருக்கும். அந்த காலமில் சேவ் பண்ணுற டேட்டாவும் நமக்கு யூனிக்காக வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பருங்கிறது ஒருத்தருக்கு ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு நம்பர் தான் இருக்குன்னா அடுத்த அதே நம்பர் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி யூனிக் கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த DDL லாங்குவேஜ். அப்போது ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அது எந்த அளவுக்கு பியூராக இருக்கணும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறது தான் DDL. அண்ட் தென் ஷுட் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர் டேட்டா டைப். ஒரு காலத்தில் இருக்கிற ஒரு டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகணும்னு டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் தென் ஷுட் டிஃபைன் தி சைஸ் ஆஃப் தி டேட்டா ஐட்டம். இப்போ நேம் அப்படின்னா 20 கேரக்டர்ஸ், ஃபோன் நம்பர்னால் ஒரு 10 கேரக்டர்ஸ், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். மே டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் தி வேல்யூ தட் இஸ் டேட்டா
item may use. ஸோ ரேஞ்ச் கொடுக்கலாம். ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அண்ட் தென் மே ஸ்பெசிஃபை ப்ரைவசி லாக்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் அன்ஆத்தரைஸ்ட் டேட்டா என்ட்ரி. ஒரு காலத்தில் இருக்கிறதோ இல்லை ஒரு டேபிள் இருக்கிறதோ யார் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதையும் நம்ம இங்கே பண்ண முடியும். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் tables in database, alter the structure of the database or table, and then drop tables from the database, and then truncate, remove all records from the table, also release the space occupied by those record. இப்போ truncate அப்படிங்கிறது delete பண்ணுறது மட்டும் இல்லை, டேபிள்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸை அது யூஸ் பண்ண ஸ்பேஸஸையும் சேர்த்து delete பண்ணும். ஸோ இந்த 4 கமெண்ட்ஸ் தான் நம்ம இங்கே DDLல யூஸ் பண்ணுவோம். DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவோம்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம் டேட்டா பேஸில். அங்கே நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் ஆடிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தேவையில்லாதப்போ அதை ரிமூவ் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ண வச்சதை மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுற கொரிக்கு நம்ம என்ன கேட்டகரி கொண்டு வருவோம் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே கொண்டு வருவோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படியெல்லாம் நம்ம இதை இன்சர்ட் டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, இட் சேஞ்ச் த ஸ்டேட்மெண்ட்ஸ். SQL டேட்டா சேஞ்ச் த ஸ்டேட்மெண்ட். எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவை தான் மாடிஃபை பண்ண முடியும், டேபிள் ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், DDL கமெண்ட் தான் போகணும். முன்னாடி பார்த்தோம்ல அந்த கமெண்ட்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோன்னா இந்த DML ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் ஸ்கீமாவை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா DMLன்னு சொல்கிறோம். ஸ்டோர் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அதாவது ஆல்ட்ரு பண்ணுறது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணணும், அதாவது டேட்டாவை இங்கே இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது ரிட்ரீவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டேட்டாவை நம்ம திரும்ப பார்க்கலாம், அதாவது ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் தேவையில்லாத டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணலாம், அது இட் மேபி இன் காலம் ஆர் இன் ஆஸ் அ ரெக்கார்ட். அடுத்தது மாடிஃபை பண்ணலாம், ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிற காலத்தில் இருக்கிற வேல்யூவை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், DML லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜரல், செகண்ட் ஒன் நான் ப்ரொசீஜரல். இந்த ப்ரொசீஜரல் அண்ட் நான் ப்ரொசீஜரல் ரெண்டுமே வந்து ஒரு கொரி லாங்குவேஜ் தான். அதுலேருந்து நம்ம டேட்டாவை தான் வாங்கணும், அது இட்ஸ் யூஸ்டு டு கெட் த டேட்டா. பட் ஹவு த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூசர். ஒன்று வந்து ஹவு டு கெட் இட் அண்ட் தென் வாட் டேட்டா இஸ் நீடட். இந்த ரெண்டும் தெரிஞ்சு தான் நம்ம கொரி எழுதுவோம். இப்போ ப்ரொசீஜரல் DMLல ஹவு டு கெட் இட், ஸோ எப்படி நம்ம அந்த டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கணும், அண்ட் தென் வாட் டேட்டா இஸ் நீடட், என்ன கண்டிஷன் இருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ரெண்டுலேயுமே, அதாவது ப்ரொசீஜரல் DMLல. ஆனால் நான் ப்ரொசீஜரல் என்ன பண்ணுவோன்னா ஹவு டு கெட் இட், ஸோ எப்படி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுமே ஒழிய நம்ம எந்த மாதிரியான டேட்டா வேணும், வாட் டேட்டா இஸ் நீடட் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம், ஓவராலாக தான் கலெக்ட் பண்ணுவோம் நான் ப்ரொசீஜரலில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ப்ரொசீஜரல் அண்ட் நான் ப்ரொசீஜரல்னு சொல்லுவோம். DML commands. First one வந்து insert. It inserts data into a table. Update the existing data within a table. Delete all records from a table but not the space occupied by them. Truncate மட்டும்தான் என்ன பண்ணும், டேட்டாவை delete பண்ணுறது இல்லாமல் ஸ்பேஸையும் delete பண்ணும். இந்த deleteங்கிறது டேட்டாவை மட்டும்தான் delete பண்ணும், not space. Data control language is a programming language to control the access of data stored in a database. டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டேட்டாவை யார் ஆக்சஸ் பண்ணணும், எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணணும், எந்த லெவலில் ஆக்சஸ் பண்ணுங்கிற அந்த ஆத்தரைசேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது என்ன சொல்லுவோம்னா ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாருக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. The privileges are required for performing all the database operations such as creating sequences and then views of table. ஸோ எந்த யூசர் எந்த டேபிளை க்ரியேட் பண்ணலாம், எந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ என்ன இதெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுக்குறதா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது என்ன சொல்லுவோம்னா கிராண்ட் அண்ட் ரீவோக் அப்படிங்கிற 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கிராண்ட் அப்படிங்கன்னா gives the permission to one or more users to perform specific task. ஸோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொரி எழுதணும்ல, அந்த கொரியை யாரெல்லாம் எந்த யூசர்லாம் பண்ண முடியுமோ அதை கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பர்மிஷன் கொடுப்போம். இல்லை இது வேணாம் நம்ம திரும்பவும் எடுத்துக்கலாம் அந்த பர்மிஷன் அப்படிங்கிறத ரீவோக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்போம். இந்த கிராண்ட் கொடுத்ததை நம்ம திரும்பவும் வித்ட்ரா பண்ணணும்னா ரீவோக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ கிராண்ட்டுங்கிறது பர்மிஷன் கொடுக்கறது. அண்ட் தென் கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு மேனேஜ்
transactions in the database. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும் தான் இந்த TCL யூஸ் பண்ணுவோம். the changes made to the data in a table by DML statements. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா commit, rollback, save point. இந்த கமிட் அப்படிங்கிறது நாம் டைப் பண்ணுற எல்லா ப்ரொசீஜரல் கமெண்ட்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது, பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த கமிட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ரோல் பேக் அப்படிங்கிறது இட் ஸ்டோர்ஸ் த டேட்டா பேஸ் டு த லாஸ்ட் கமிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கமிட் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணோமோ ஸோ லாஸ்ட்டாக கமிட் கொடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு தான் ரோல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரவரிலி சேவ் அ டிரான்சாக்ஷன் டு ஸோ தேட் யூ கேன் ரோல் பேக். அப்போ சேவ் பாயிண்டில் இருந்தால் ரோல் பேக் போவோம். சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த மூணையுமே. ஸோ எப்படி நம்ம ஒரு டேட்டா பேஸில் கமிட் கொடுக்கணும், ரோல் பேக் கொடுக்கணும், சேவ் பாயிண்ட் கொடுக்கணும். சேவ் பாயிண்ட்டுங்கிறது இன்பிட்வீன் ரோல் பேக் நம்ம பிரித்து எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் TCL கண்ட்ரோல். Next one, DQL, data query language. It is the command used to query or retrieve data from a database. ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே செலக்ட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இட் டிஸ்பிளே த ரெக்கார்ட் ஃப்ரம் தி டேபிள். ஒரு டேபிள்லேருந்து ரெக்கார்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னு என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் சரி, என்ன கன்ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் சரி, அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னென்னா செலக்ட் கமாண்ட். இந்த செலக்ட் கமாண்ட் தான் DQL, அதாவது டேட்டா query language அப்படின்னு நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். Next one, data types. Data are stored based on the kind of value stored in it. ஸோ என்னவா வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் ஸ்டோர் பண்ண போது அது டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டா டைப்ஸ் ஆஃப் தி டேட்டா ஆர் பை அசைனிங் ஈச் ஃபீல்ட் ஏ டேட்டா டைப். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோன்னா என்ன டேட்டா எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னு நம்ம கொடுக்கணும். ஆல் த வேல்யூஸ் இன் அ கிவன் ஃபீல்ட் மஸ்ட் பி ஆஃப் சேம் டைப். அதாவது அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது இண்டீஜர்னு கொடுத்தானா அங்கே ஸ்டோர் ஆகிற அந்த காலத்தில் ஸ்டோர் ஆகிறது எல்லாமே இண்டீஜரில் தான் ஸ்டோர் ஆகணும். அதே மாதிரி நேம் கேரக்டர்னு கொடுத்தா அங்கே இருக்கிற ஸ்டோர் ஆகிற அந்த காலம் வேல்யூஸ் எல்லாமே கேரக்டராக தான் இருக்கணும். அப்போது இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்லி டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ். இதுதான் ANSI SQL ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், ஒன்லி டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணும். கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற சில டேட்டா டைப் பேக்கேஜஸ் எல்லாம் டேட் அண்ட் டைம் எல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கு. ஸோ ANSI டேட்டா டைப்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர், CHAR அப்படின்னு கொடுப்போம் டேட்டா டைப். இது வந்து ஃபிக்ஸ்டு வித் ஸ்ட்ரிங் வேல்யூ என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அனூஸ் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா அணுவை சிங்கிள் கொட்டேஷன்லையும் எஸ்ஸையும் சிங்கிள் கொட்டேஷன்லையும் கொடுக்கணும். இப்போ வேர்கேர், வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் டு கேரக்டர், ஆனால் என்னென்னா எக்ஸ்பெக்ட் த சைஸ் ஆஃப் தி டேட்டா வேரி. அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். கேரக்டர் வந்து சிங்கிள் கொட்டேஷனில், வேர்கேர் வந்து டபுள் கொட்டேஷன்லையும் ஆர் சிங்கிள் கொட்டேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான ரெண்டு டேட்டா டைப். ஒன்று வந்து கேரக்டர், செகண்ட் ஒன் வேர்கேர். டெசிமல் நம்பர்ஸ், அதாவது DEC அப்படிங்கிற டேட்டா டைப்பை நம்ம கொடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ 15.12, 0.123 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸையும் நம்ம டெசிமல் அப்படின்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இதில் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. அதாவது சைஸ் ஆஃப் 5,2 அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒன்று ப்ரிசிஷன், செகண்ட் ஒன் ஸ்கேல். ஹவு மெனி டிஜிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது ப்ரிசிஷன் சொல்லுவோம். ஸ்கேல் அப்படிங்கிறது அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் வரணும் அப்படிங்கிறது ஸ்கேல். அப்போது எப்போவுமே ஸ்கேல் வந்து ப்ரிசிஷன் வேறு லெஸ் தேனாக தான் இருக்கும். இப்போது 15.12 அப்படிங்கிறது 4 டிஜிட்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2 டிஜிட்ஸ். அப்போது 0.12 அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே நம்பர்ஸ் இருந்தால் அது ஒமிட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து டெசிமல். ஸோ இட் ஸ்டோர்ஸ் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஸோ ஸ்கேல் வந்து ப்ரிசிஷனை விட நமக்கு எப்போவுமே லெஸ் தேனாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது, சைஸ் ஆர்குமெண்ட். ஒன்று வந்து ப்ரிசிஷன், செகண்ட் ஒன் வந்து ஸ்கேல். இப்போ நியூமரிக் டேட்டாவை சேம் ஆஸ் டெசிமல், ஆனால் எக்ஸ்பெக்ட் தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் மே நாட் எக்ஸீட் த ப்ரிசிஷன் ஆர்குமெண்ட். ப்ரிசிஷன் கொடுக்குற சைஸை விட மேக்ஸிமம் நம்பர்ஸை நம்ம அங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ இண்டீஜர் எடுத்துட்டோன்னா நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணோன்னா நியூமரிக் ஆர் டெசிமல். வெறும் நம்பர் யூஸ் பண்ணால் நம்ம நம்பர் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் இன்ட் அப்படிங்கிறது இண்டீஜர் தான், ஆனால் என்னென்னா இண்டீஜர் டேட்டா டைப்பை விட ஸ்மால் இன்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ளோட் அப்படிங்கிறது எக்ஸ்பொனன்ட் நோட்டேஷன் அலோவ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ப்ரிசிஷன் வந்து அப் டு மேக்ஸிமம் 64 லென்த்து. ஸோ இது வந்து ஃப்ளோட் நம்பர் ஸ்டோர் பண்ணுவோம். ரியல் டேட்டா டைப் ஸ்டோர்ஸ் ஆஸ் அ ஃப்ளோட் அண்ட் தென் ப்ரிசிஷன் அப் டு மேக்ஸிமம் 64. டபுள் வந்து ரியலை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ப்ரிசிஷன் மே எக்ஸீட் 64க்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணலாம்.
SQL commands and their functions. Keywords have a special meaning in SQL understood as an instruction. நம்ம கொடுக்குற instructions எல்லாமே இந்த keyword base பண்ணி தான் இருக்கும். And then commands. So commands என்னன்னா instruction given by the user to the database. அந்த user கொடுக்குற commands தான் என்ன சொல்லுவோம்னா instruction சொல்லுவோம். It's also known as statements. Classes begin with the keyword, consist of keyword and argument. இப்போ classes அப்படிங்கிறது கீவேர்டு ஆர்குமெண்ட்டையும் கம்பைன் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் அப்படின்னா கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுற அந்த வேல்யூ கிவன் வேல்யூ தான் கிளாஸஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிடிஎல் கமெண்ட் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரியேட் டேபிள் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். when a table is created its columns are named and data types and size are to be specified. Each table must have at least one column. ஒரு மினிமமாக ஒரு காலம் வச்சு தான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுற காலம்ஸ் இருக்குல்ல அந்த காலம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். நேம் கொடுக்கணும் அண்ட் தென் அதோட டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும், சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ். கிரியேட் டேபிள் இது கீவேர்ட் கொடுக்கணும் அண்ட் தென் டேபிள் நேம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள காலம் நேம், டேட்டா டைப், சைஸ் அதோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். எத்தனை காலம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். மினிமம் ஒரு காலமோட நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணலாம். கடைசியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுக்கணும். க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிறது தான் டேபிள் நேம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம். அட்மிஷன் நம்பர் இன்டீஜர், நேம் கேரக்டர் ஆஃப் 20, அதோட சைஸ் என்ன 20, ஜெண்டர் வந்து கேரக்டர், இது வந்து அக்செப்ட் பண்ணுற சைஸ் வந்து 1, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏஜ் வந்து இன்டீஜர் ஸ்பெசிஃபை பண்ணல, ஏன்னா இன்டீஜருக்கு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை, சைஸ் ஆர்குமெண்ட் இல்லை. அண்ட் தென் பிளேஸ் கேரக்டர் ஆஃப் 10, அப்போ 10 கேரக்டர் லென்த் இருக்கிற ஸ்பேஸ், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இட் கிரியேட்டை இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா டேபிள் கிரியேட் ஆகும். அப்போ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கன்ஸ்ட்ரைன் இல்லாமல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரைன்னா என்னன்னு பார்ப்போம். டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் கோ இன் டு த ஃபீல்ட்ஸ் ஆர் தி டேபிள். டேபிளில் கொடுக்குற ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல அதை நம்ம லிமிட் பண்ணலாம், அதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் கோ இன் டு த டேபிள். இப்போ இன்டீஜர் டேட்டா தான் அந்த காலமில் ஸ்டோர் பண்ணோன்னா அது இன்டீஜர் வேல்யூவாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ஷூர்ஸ் த அக்யூரன்சி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் தி டேட்டா இன் த டேட்டா பேஸ். அப்போ ஒரு தப்பான டேட்டாவை அங்கே ஃபில் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தடுத்துக்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் ரிலையபிலிட்டி அண்ட் அக்யூரன்சி அப்படின்னு சொல்லுவோம். நேம் காலத்தில் நம்பர் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை எப்படி செக் பண்ணலாம், கேரக்டராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர்னால் நம்பர் காலத்தில் நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக அந்த காலம் வேல்யூ கொடுக்கணுமா வேண்டாமான்னு செக் பண்ணலாம். இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது 2 லெவல்ஸில் இருக்குது. ஒன்று வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரைன், அதாவது அப்ளை ஒன்லி டு இண்டிவிஜுவல் காலம்ஸ். டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரைன்னா அப்ளை டு எ குரூப் ஆஃப் 1 or more காலம்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி கொரி. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பாரு. சேம் சின்டாக்ஸ், கிரியேட் டேபிள் நேம் ஓப்பன் ப்ராக்கெட், அதில் வந்து காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறது காலம் கன்ஸ்ட்ரைன். அப்போ அந்த காலத்தை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைன் ஒவ்வொரு காலத்துலேயும் கொடுத்துக்கலாம். இல்லை மினிமம் ஒரு காலம், எவ்வளோ இருக்கிற எல்லா காலத்துக்குமே நம்ம கன்ஸ்ட்ரைன் எழுதினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ கிரியேட் டேபிள் பண்ணும்போது கிரியேட் டேபிள் நேம் காலம் கிரியேட் பண்ணுற அதே சின்டாக்ஸ், ஆனால் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு காலத்தோட எண்ட்லேயும் நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்படி பண்ணால் அதுக்கு பேர் காலம் கன்ஸ்ட்ரைன். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது நேம் கேரக்டர் ஆஃப் 20 நாட் நல். இப்போ இந்த நாட் நல் அப்படின்னா என்னென்னா மஸ்ட் ஹேவ் வேல்யூஸ். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு காலம் க்ரியேட் ஆகும்போது நல் அப்படின்னு க்ரியேட் ஆகும். அது வேண்டாம், கண்டிப்பாக அந்த காலத்தில் வேல்யூ கொடுக்கணும் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அப்படின்னு நினச்சோன்னா we need to specify நாட் நல். இப்போ இந்த ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இந்த மூணுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல, அதனால் அங்கே நல் வேல்யூ கூட ஸ்டோர் ஆகாது. வேல்யூ கொடுக்காமல் இருந்தால் கூட அந்த ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணும்போது க்ரியேட் பண்ணும்போது அட்மிஷன் நம்பரும் நேமும் கண்டிப்பாக கொடுக்கணும். மீதி இருக்கிற 3 காலம் கொடுக்காம இருந்தால் கூட இந்த ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பேர் காலம் கன்ஸ்ட்ரைன். டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். So constraints ensure that database integrity. So integrity is known as database integrity constraints. So integrity அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூனிக் கன்ஸ்ட்ரைன்ஸாவோ இல்லை ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன், செக் கன்ஸ்ட்ரைன்ஸ்.
ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸை நாம் கொடுக்கும்போது இன்டெகிரிட்டி டெவலப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் யூனிக் கன்ஸ்ட்ரைன்னா என்ன? என்ஷூர் தட் no two rows have the same value in the specified column. ஒரு காலத்தில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோன்னா அந்த வேல்யூ டூப்ளிகேட் ஆகாத அளவுக்கு, திரும்ப அதே வேல்யூ என்ட்ரி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த யூனிக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணுவோம். யூனிக் கன்ஸ்ட்ரைன் அப்ளைட் ஆன் எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேபிள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அட்மிஷன் நம்பர் ஒரு தடவை என்ட்ரி ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அப்படிங்கிற என்ட்ரி ஆயிடுச்சுன்னா இன்னொரு ரெக்கார்ட் 1000 அப்படிங்கிற வேல்யூவோட இன்சர்ட் பண்ண விடாது. இதுக்கு பேர் தான் என்னது? யூனிக் கன்ஸ்ட்ரைன். எக்ஸாம்பிளில் கிரியேட் ஸ்டூடெண்ட் டேபிள் அட்மிஷன் நம்பர் நாட் நல் யூனிக் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்போது ஆல்ரெடி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரைன் கொடுத்துருக்கோம், நாட் நல்னு ஒரு ஸ்பேஸ் விட்டு யூனிக் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூனிக் கன்ஸ்ட்ரைன் கேன் பி அப்ளைடு ஒன்லி டு ஃபீல்ட்ஸ் தட் ஹேவ் ஆல்சோ பீன் டிக்ளேர்ட் ஆஸ் நாட் நல். நாட் நல்னு கொடுத்த ஒரு கீவேர்டோட இன்னொரு கன்ஸ்ட்ரைன் கொடுக்குறோம். ஸோ அப்போது when two constraints are applied on a single field, முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி, it is known as multiple constraint. அப்போது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன் என்ன இருக்குது? நாட் நல். நாட் நல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட் நல் கொடுக்குறோம், ஏன்னா டிஃபால்ட்டாக நல். இப்போ யூனிக் அப்படிங்கிற செகண்ட் கன்ஸ்ட்ரைன் கொடுக்கும்போது அந்த வேல்யூ நம்ம கண்டிப்பாக வேல்யூ கொடுக்கணும், ஆனால் அந்த வேல்யூ இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம ரெண்டு கன்ஸ்ட்ரைனையும் செப்பரேட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம ஒரு காலம் முடியும் போது கமா கொடுத்துருவோம். பை ஆடிங் தீஸ் டூ கன்ஸ்ட்ரைன்ஸ் admission must take one value that is not be null. Primary key constraint. So primary key constraint அப்படின்னா uniquely identifies the record, similar to unique constraint, but only one field of a table can be set as a primary key. ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் செட் பண்ண முடியும். டஸ் நாட் அலவ் நல் வேல்யூஸ். அப்போ நல் வேல்யூஸ் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாட் நல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைன்ட்க்கு ஈக்குவலாக இந்த ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட் ஒர்க் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் admission number not null and then we are specifying that it's a primary key separated by space. அப்போ இந்த primary key என்ன பண்ணும்? uniquely identifies a record வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபீல்டு எதுவோ அதுதான் நம்ம primary key-யாக செட் பண்ணுவோம். default constraint. ஸோ assigning a default value for a field, ஒரு ஃபீல்டுக்கு வந்து நம்ம என்ட்ரி பண்ணும்போது வேல்யூ கொடுக்காமல் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவாக இது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண வைக்கும். When a no value is given for the specified field having default constraint, automatically the default value will be assigned to the field. நம்ம என்ன டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த டிஃபால்ட் வேல்யூவோட அந்த ரெக்கார்ட் ஃபீல்டில் என்ட்ரி ஆயிரும். ஸோ இந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக ஏஜ் இந்த டேபிள் எடுத்துக்கங்க. அட்மிஷன் நம்பர் நாட் நல் பிரைமரி ஆல்ரெடி கொடுத்தது. இப்போ ஏஜ் அப்படிங்கிற ஃபீல்டில் இண்டீஜர் டிஃபால்ட் 17. அப்போது ஒரு ரெக்கார்டு நம்ம க்ரியேட் பண்ணும்போது அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் எல்லாமே கொடுக்கும்போது எப்போ ஏஜ் கொடுக்கலையோ அப்போ என்னாகும்? அந்த 17 போய் ஸ்டோர் ஆயிரும். செக் கன்ஸ்ட்ரைன் டு செட் அ லிமிட் வேல்யூ பிளேஸ்ட் ஃபார் அ ஃபீல்டு. இப்போ இந்த ஏஜ் வந்து நம்ம செக் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் செக் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் 19. அப்போ என்ன பண்ணும்? இப்போ லெஸ் தென் ஆர் 19 இருந்தால் மட்டும்தான் இந்த ரெக்கார்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும், அதாவது டேபிளில் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் 19 இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கும். 19க்கு மேலே ஒரு வேல்யூ வந்து நம்ம இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா இட் வில் நாட் பி இன்சர்ட்டட். த வேல்யூ ஆஃப் ஏஜ் மஸ்ட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 19. இது வந்து செக். அடுத்தது கன்ஸ்ட்ரைனில் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரைன் எப்படி கொடுப்போம்னு பார்ப்போம். இப்போ முன்னாடியெல்லாம் காலம் வைஸ் கொடுத்துட்ருந்தோம். இப்போது இந்த கிரியேட் டேபிள் அந்த கொரியில் லாஸ்ட் லைனில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ப்ரைமரி கீ. ஸோ ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ரெண்டு காலத்தையும் ப்ரைமரி கீயாக நம்ம அசைன் பண்ண சொல்கிறோம். நம்ம ஃபீல்டுக்கு பக்கத்துலேயே கொடுக்காம ஃபீல்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு லாஸ்ட் லைனில் ப்ரைமரி கீ அப்படிங்கிற அந்த கீவேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன கீஸ் என்னென்ன ஃபீல்டு நேமெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாமே அந்த கன்ஸ்ட்ரைனுக்கு அலோப் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் டிஎம்எல் கமாண்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர் ப்ரைமரி கீ, நேம் கேரக்டர் 20 நாட் நல், ஜெண்டர் கேரக்டர் 1 டிஃபால்ட் வந்து எம் கொடுத்துருக்கோம், ஏஜ் இண்டீஜர் டிஃபால்ட் வந்து 18. இப்போ ஜெண்டர் வந்து டிஃபால்ட் எம், ஏஜ் வந்து டிஃபால்ட் 18 அண்ட் தென் பிளேஸ் இருக்குது. இப்போ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி
கிரியேட் பண்ணோம். இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணோம். எப்படின்னா இன்சர்ட் டெலீட் அப்டேட் ரோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, டெலீட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். இதை தான் நம்ம டிஎம்எல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். அந்த டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறது எப்படி, அப்போ எப்படி அதில் ரிமூவ் பண்ணுறது தேவையில்லாத ரெக்கார்ட்ஸை, அண்ட் தென் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் டிஎம்எல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சர்ட் டெலீட் அப்டேட் இந்த 3 தான் டிஎம்எல் கமாண்ட்ஸ். இப்போ நம்ம இன்சர்ட் கமாண்ட் பார்க்க போகிறோம். add new data to the database or add new records to the database. ரெக்கார்ட்ஸோ டேட்டாவை ஆட் பண்ணுறது இன்சர்ட் கமாண்ட். சின்டாக்ஸ் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அதுக்கப்புறம் என்னென்ன காலம் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், அதோட வேல்யூஸ் என்ன 100 ஆஷிஷ், M17 சென்னை. இது ஒரு ஃபஸ்ட் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறோம் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி. அடுத்தது இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், வேல்யூஸ் 102 ஆதர்ஷ், M18 டெல்லி. இப்போ M அண்டு 17 அதெல்லாம் ரெண்டுமே டிஃபால்ட் இருக்குது. நம்ம வேல்யூ கொடுத்ததுனால இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். டிஃபால்ட் எப்போ ஒர்க் ஆகும், வேல்யூ இல்லாதப்போ. இப்போ இந்த 2 ரெக்கார்ட் நமக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. என்னென்ன இருக்குது, அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸில் 2 ரெக்கார்ட் ஆட் ஆகிருக்கு. அட்மிஷன் நம்பர் 100, அட்மிஷன் நம்பர் 101. ஏன்னா நம்ம அது ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே மாதிரி நம்பர் கொடுத்தா அது இன்சர்ட் ஆகாது. இட் ஷுட் பி யூனிக்லி டிஃப்ரெண்ட். இப்போது இஃப் டேட்டா இஸ் டு பி ஆடட் ஃபார் ஆல் காலம்ஸ், எல்லா காலத்துக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாமையே, காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணாமையே ஆப்ஷனலாக வச்சுக்கிட்டு வேல்யூஸ் மட்டுமே கொடுத்து ஸ்டோர் பண்ண முடியும். எப்படின்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அந்த காலம் ஆட்ரிபியூட்டை விட்டுட்டு வேல்யூஸ் 102 அக்ஷித், M17 பெங்களூர். இப்போ என்ன ஆகுனா இந்த கொரி ரன் பண்ணும்போது நமக்கு ரெக்கார்ட் ஆட் ஆயிரும். ஆனால் என்ன ஆர்டரில் நம்ம காலம் இருக்கோ அதே ஆர்டரில் வேல்யூவை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் ஆகும். இப்போ நமக்கு 3 ரெக்கார்ட் ஆட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் மெத்தடில் காலம் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். இந்த செகண்ட் மெத்தடில் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் தி காலம்ஸ் we directly adding the values to the record. Insert into student, values within a bracket we are giving the values. ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில காலத்துக்கு மட்டும் நம்ம ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தட் மீன்ஸ் காலம்ஸ். பை ஸ்பெசிஃபைங் தி காலம் நேம்ஸ் அண்ட் their data we can insert. For example, insert into student, admission number, name, place. இந்த 3 மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் வேல்யூஸ் 103 ஆயுஷ் டெல்லி. அப்போது இந்த அட்மிஷன் நம்பர் 103, நேம் ஆயுஷ், பிளேஸ் டெல்லி. இப்போ செகண்ட் ரெக்கார்டில் அதே மாதிரி இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம்ஸ், பிளேஸ், வேல்யூஸ் 104 அபினந்த் சென்னை. அப்போ இதில் என்ன ஆகுனா நம்ம அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜெண்டர் அண்ட் ஏஜ் நம்ம கொடுக்காதனால இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும்போது டிஃபால்ட் வேல்யூ எம் அப்படிங்கிறதும் ஏஜுக்கு, அந்த ஜெண்டருக்கு எம்மும் ஏஜுக்கு 18 நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே இன்சர்ட் ஆகிருக்கும். நமக்கு பார்த்தா தெரியும் எம் ஜெண்டருக்கு, அண்ட் தென் 18 ஏன்னா இங்கே கொடுத்துருக்கோம் ஜெண்டர் டிஃபால்ட் எம், ஏஜ் டிஃபால்ட் 18. எப்போ ஜெண்டர் அண்ட் ஏஜுங்கிற காலம் நம்ம ஃபில் பண்ணாமல் இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போது அந்த வேல்யூஸை இது எடுத்துக்கும். இப்போ அடுத்தது இன்சர்ட் கமாண்டில் இப்போ நமக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆனால் நாம் காலம் ஸ்பெசிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். ஏதாவது காலம் ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். என்னென்ன காலத்துக்கு இது ஆட் ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் அதோட வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ வேல்யூஸ் எது ரெக்கார்டில் இன்சர்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு கொடுத்த வேல்யூஸ் டிஃபால்ட் இருந்துச்சுன்னா டிஃபால்ட்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கும். ஃபீல்ட்ஸ் தட் ஆர் நாட் கிவன் இன் தி இன்சர்ட் கமாண்ட் டேக் டிஃபால்ட் வேல்யூஸ் இஃப் இட் இஸ் டிஃபைன் ஃபார் தெம். இப்போ நல் வேல்யூ இருந்தாலும் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம டிஃபால்ட் வேல்யூ இல்லாமல் இருக்குது, நாட் நல் அக்செப்ட் பண்ணது அப்படின்னா, நல் அக்செப்ட் பண்ணதுன்னா இட் வில் ஸ்டோர் நல். நெக்ஸ்ட் ஒன் delete command. Permanently removes one or more records from the table. It removes entire row, not individual fields or row. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காலமை ரிமூவ் பண்ணாது, it will deletes entire row. No field argument is needed, but we need to use where condition. சின்டாக்ஸ் என்னென்னா delete from என்ன டேபிளில் delete பண்ணணும், where condition. ஸோ ஒரு ரெக்கார்டை செலக்ட் பண்ணி தானே நம்ம delete பண்ணுவோம், இல்லை ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட் செலக்ட் பண்ணி delete பண்ணும்போது எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், அதாவது எந்த ரெக்கார்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வேர் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பின்னாடி நம்ம கண்டிஷனாக கொடுப்போம். சின்டாக்ஸ் என்ன, delete from table name where condition.
To delete the record whose admission number is 104. 104 admission number இருக்கிறவங்கள delete பண்ணோன்னா delete from student where admission number equal to 104. அப்போ இந்த டேபிளில் admission number column போயிட்டு 104 யார் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை மட்டும் delete பண்ணும். இப்போ delete பண்ணதுக்கப்புறம் 104 இருக்காது. எப்படி எதனால் 104 அப்படிங்கிற அட்மிஷன் நம்பர் வந்து 104 செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் delete பண்ணிடும். இப்போ delete star from student asterisk symbol யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே delete ஆயிரும். The table will be empty. Could be destroyed using the drop command. இதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பண்ணலாம், டேபிளை delete பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் delete பண்ணணும். எல்லா ரெக்கார்டும் delete பண்ணணுன்னா delete star from student. இப்போ எல்லா ரெக்கார்டும் delete ஆகிட்டு டேபிள் எம்டி ஆயிரும். அதுக்கப்புறம் drop command யூஸ் பண்ணி நம்ம டேபிளை delete பண்ணிக்கலாம். Update some or all data values in a database. Update one or more records in a table. இப்போ டேபிள் இருக்கிற ரெக்கார்டோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா we can use update command. It specifies two or the rows to be changed using where class. The new data using the set command. இந்த set அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு என்ன நியூ வேல்யூ இருக்கோ அதை கொடுக்கலாம். Update table name set column name equal to new value. அதே மாதிரி column name equal to new value. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், யாருக்கு ஆட் பண்ணோம் அப்படிங்கிறனால அப்டேட் பண்ணுங்களா வேறு கண்டிஷனில் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸ்பெசிஃபை பண்ணாதான் பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை நம்ம அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 20 வேர் பிளேஸ் ஈக்குவல் டு பெங்களூர். அப்போ நம்ம இந்த டேபிளில் பெங்களூர் யாருன்னு பார்க்கும். அப்போ பெங்களூரில் இங்கே ஒரு ரெக்கார்ட் இருக்குது 102 அக்ஷித் M17 பெங்களூர். அப்போ அவங்களோட ஏஜ் என்னது 17 இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன அப்டேட் ஆகும் 20 அப்படிங்கிறது செட் ஆகும் யூஸிங் செட் கமாண்ட். வில் சேஞ்ச் த ஏஜ் டு 20 ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் பிளேஸ் இஸ் பெங்களூர். அப்போ பெங்களூர்னு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட ஏஜ் எல்லாம் என்ன ஆகும் 20 அப்படின்னு செட் ஆயிரும். அப்போ இந்த செட் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நியூ வேல்யூவை செட் பண்ணணும் அப்படின்னா we can combined with where class. ஸோ where place equal to பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ பெங்களூரில் ஏஜ் பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிறது செட் ஆகிருக்கும். யாரோட ரெக்கார்ட் 102ஓட ரெக்கார்ட். டு அப்டேட் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். மல்டிபிள் ஃபீல்ட் அசைன்மெண்ட் கேன் பி ஸ்பெசிஃபைட் வித் செட் கிளாஸ் செப்பரேட்டட் பை கமா. இப்போ ஒரு காலம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண கிடையாது, நிறைய காலமை அப்டேட் பண்ணிக்கலாம் செட் யூஸ் பண்ணி. அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 18 பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை வேர் அட்மிஷன் நம்பர் 102. அப்போ 102 ரெக்கார்டு யாருன்னு பார்க்கும். 102 ரெக்கார்டில் ஏஜ் வந்து என்ன ஏஜ் இருந்தாலும் ப்ரீவியஸாக அது கண்டுக்காது. ஜஸ்ட் இட் வில் சேஞ்ச் டு 18. தட் வில் இட்ஸ் செட் டு 18 அண்ட் தென் பிளேஸ் பெங்களூர்னு ஆல்ரெடி இருக்குது, அது என்ன இப்போ சென்னைன்னு மாறிடும். அப்போ ரெக்கார்டு எப்படி இருக்கும் 102 அக்ஷித் மேல் தட் இஸ் M18 சென்னைன்னு மாறிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் பார்ட் 2ல் நம்ம கன்டினியூ பண்ணுவோம்.